சாகாம இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? முதல் நூற்றாண்டுல ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் சாகாம இருக்கிறதுக்கு உள்ள வழியை சொல்லியிருக்கிறார். ஆனா மரணம் வராம இருக்கும், மரணமே நமக்கு இல்லை என்று அவர் சொன்னாரு. அது ரகசியம்னு சொல்லியிருக்காரு. அது என்ன என்று பார்த்தோம்னா, ஒரு நொடியில காணாம போயிடுவோம். ஒரு நொடியில காணாமல் போயிடுவோம். அது அந்த காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த உடனே நம்ம எல்லாரும் அப்படி போயிடுவோம்னு சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கா? சாகாம இருக்கணும்னு ஆசை இருக்குதா? சாகாத தன்மை அந்த சொன்ன மனுஷனை பார்த்து நம்ம கேட்கலாம். ஏன் பாருங்க, அதுக்குள்ள வழியை சொல்லியிருக்காரு. அது எப்படி போறது? சாகாம இருப்பது எப்படி? மரணமே வரக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் ஓடுறார்கள். இன்னைக்கு நீங்க உங்களை தேடி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது ரகசியமான வார்த்தை, நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சாகாம இருக்க அந்த காரியம் ஒருவரால் தான் நடக்குது. அந்த ஒருவரை நம்பினா போதும், மரணத்தை காண்பதில்லை. அந்த காரியத்தை தான் வசனத்தில் அப்படி சொல்லுது. நீங்க நம்பினா உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறும். நீங்களும் என்ன செய்யலாம்? காணாம படாமல் ஒரு நொடியில் மரணம் இல்லாமல் வாழலாம். யார் வரா தெரியுமா? இயேசு அந்த மத்திய ஆகாயத்துல வர்றாரு. அப்பொழுது இது நடக்கும். வேற யாரும் இல்லை, இயேசுவே மறுபடியும் வருவார். நாமும் அவரோடு போவோம்.